தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் நேற்றைய சிறு கதையின் தொடர்கிறது. எனக்கு அனைத்தும் தெரியும், பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள் என மன்னர் சொன்னார் அல்லவா? மந்திரிமார்கள் அனைவரும் பயத்தோடு அவர்கள் உறவு முறைகள் அனைவரும் ஒருவரை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மன்னர் இப்படி சொல்லிவிட்டாரே என உள்ளுக்குள் அனைத்து மந்திரிமார்களுக்கும் பயந்து போன உடலில் நடுக்கங்கள் வருகின்றது. சற்றே பொறுமை காத்து கொண்டிருக்கிறது சபையே அமைதியாக. என்ன இங்கு நிகழப்போகின்றது என்று மந்திரிமாருக்கு தான் தெரியும். நாம் செய்தது தவறு, நிச்சயம் இது மன்னருக்கு தெரிந்துவிட்டதோ என அனைவரும் மிக பெருத்த பயத்தோடு அமைதி காத்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர், நீங்கள் செய்தது என்ன? என் கையில் கொடுத்த கணக்கு நோட்டுகள் அனைத்தும் உண்மையா என உங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியுமா என கோபத்தோடு கேட்க ஆரம்பிக்கிறார். சபையே நடுங்கும் அளவிற்கு அங்கு சபையின் வெளிப்புற கதவுகள் மூடப்படுகிறது. சற்றே சுற்றி இருக்கும் அனைத்து அறைகளின் கதவுகளும் மூடப்படுகிறது. மந்திரிமார்களும் அரசர்களும் மன்னர்களும் மட்டுமே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டில் இப்படியெல்லாம் செய்தால் என்ன தண்டனை நடக்கும் என்பது முதலே நான் கிள்ளி எறிய வேண்டியது. இது யாவருக்கும் தெரிந்தால் மன்னன் நான் என்ன ஆவது? மக்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்ன ஆவது? நீங்கள் செய்தது உண்மையா? இந்த கணக்கு புத்தகத்தில் இருப்பது எல்லாம் உண்மையா என சொல்லுங்கள் என அமைதி காக்கிறார். அமர்ந்தபடி மன்னர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? உடனே தன் மனைவியாரை அழைக்கிறார். அழைத்த பின்பு இவர்களை என்ன செய்யலாம்? இவர்களை நம்பிதானே நான் பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்தேன். நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறார்கள் என்று இன்றளவும் நினைத்து கொண்டு என் ஆட்சிகளை புரிந்து கொண்டிருக்கின்றேன். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீ சொல் என தன் மனைவிமாரை கேட்கிறார். என்ன தண்டனை என்பது